Hello guys, see every year பார்த்தா like central government ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் பட்ஜெட் பண்ணுவாங்க. இயர்னு சொல்ல முடியாது, மிட் சீசன்லயும் சம்டைம்ஸ் they will do a budgeting. ஸோ பட்ஜெட்டிங் பண்ணும்போது என்னன்னா அவங்களால வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் வர முடியும், ஒரு எஸ்டிமேட்டுக்கு. ஸோ நம்ம கிட்ட இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ இன்கம் வரப்போகுது, ஸோ அதை வந்து இந்த ஃபண்டை வந்து இப்படி அலோகேட் பண்ணலாம், இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணலாம், இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு அவங்களால வர முடியும். ஸோ ஒரு கண்ட்ரி லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் பட்ஜெட்டிங் பண்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம வீட்லயும் வந்து நம்ம பட்ஜெட்டிங் பண்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீட்டில் நாம பட்ஜெட்டிங் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அதை என்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும், எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதே மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த மெத்தட் ஆஃப் அலோகேட்டிங் யுவர் மணி. ஸோ நம்ம மணியை அலோகேட் பண்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மந்த்லி நமக்கு இன்கம் வருது, அந்த இன்கம் வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்றோம், எப்படி அலோகேட் பண்றோம் அப்படின்றத வந்து ஒரு மெத்தட் வச்சு, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அதை பண்றது. சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, there is a strategy or a method called 50-30-20. 50-30 அப்படின்னு சொல்லும்போது, 50-30-20 அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு வர இன்கம் வந்து 50% வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட நீட்ஸ்க்கு நீங்க செலவு பண்ண போறீங்க. அதே மாதிரி ஒரு 30% யுவர் இன்கம் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, வாண்ட்ஸ்க்கு வந்து செலவு பண்ண போறீங்க. மீதி இருக்கிற 20% வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இந்த மெத்தடாலஜி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 50-30-20 இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. லைக் there are categories, லைக் ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறவங்க சிலர் இருக்காங்க, ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறவங்க சிலர் இருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது அவங்களால மேட்ச் பண்ண முடியாது. அதாவது இன்கமையும் எக்ஸ்பென்சஸையும் அவங்க சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விஷயத்தை மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஒர்க் அவுட் ஆகிறவங்களுக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட். ஸோ இது என்னன்னா, இது வந்து எப்பயுமே வந்து உங்களோட இன்கம் வந்து எப்பயுமே வந்து உங்களோட ஹோல் இன்கம் வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸ் வச்சு மைனஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ தட் எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து உங்களுக்கு எதர் ஜீரோவா இருக்கும், இல்லைனா there will be some fund remaining. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1000 rupees வச்சிருக்கீங்க, அந்த 1000ல வந்து லைக் உங்க எல்லா எக்ஸ்பென்சஸும் போய் வந்து லாஸ்டா ஒரு வந்து 100 rupees மீதி ஆகுதுன்னா அந்த 100 rupees நீங்க எடுத்து யூ கேன் யூஸ் ஃபார் எனி அதர் கோல்ஸ் அப்படின்றது தான் இந்த ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். நெக்ஸ்ட் வந்து ட்ராக் யுவர் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுல என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம செலவு பண்றோம்னா எல்லாமே நம்ம கையில இருந்து செலவு பண்ண மாட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவங்க, மேபி நம்ம லைக் வைஃப் ஆர் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், இல்லைன்னா வீட்டில் யார் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வர இன்கம் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ட்ரேஸ் பண்ணி லைக் ட்ராக் பண்ணி அதை மானிட்டர் பண்ணும்போது, நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் இல்லைன்னா லைக் ரிகரிங் இல்லாத அடிக்கடி வராது, எப்பயாச்சும் ஒரு வாட்டி வர சில கோல்ஸ்க்கு வந்து நம்மளால ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ண முடியும். என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது, லைக் சடனாக ஒரு கார் ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெனோவேட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸஸ் பண்ணணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயத்துக்கு வந்து நம்மளால வந்து சில அந்த மாதிரி நம்ம ஃபண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சில கோல்ஸ்க்கு வந்து நம்மளால வந்து ஃபண்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ தேர்டா நம்ம என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ரைட் டவுன் ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ். அதாவது நம்ம என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதெல்லாம் வந்து நாம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை லிஸ்ட் அவுட் பண்றது நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், ஜஸ்ட் ரைட் இன் பேப்பர் பென் எல்லாம் அது ஒரு அப்படி பண்ணலாம். இல்லைனா there are lot of tools, ஃபினான்ஷியல் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணலாம். அதில் வந்து நமக்கு என்ன இன்கம், எப்படி எதை அலோகேட் பண்றோம் அப்படின்றது வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. இப்போ அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால மானிட்டர் பண்ண முடியும், அதாவது ட்ராக் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்களே வந்து ஒரு கூகுள் ஷீட்டோ இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டோ வச்சு என்ன இன்கம் வருது, அதை எப்படிலாம் எந்த மாதிரி விஷயத்துல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற நம்ம வந்து லைக் நோட் டவுன் பண்ணோம்னா, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு புரிஞ்சிடும் லைக் இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஓவர் ஸ்பெண்ட் பண்றோம், இதை கட் டவுன் பண்ணா நம்மளால வந்து சேவிங்ஸ்க்கு போட முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடும். நம்ம ட்ராக் பண்ணும்போது ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன இது நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்றோமே அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம்னா, அது என்னவா இருக்கலாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம்னா, ஸோ அதை நீங்க கட் டவுன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸோ உங்களோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட், ரைட்டிங் டவுன் ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ், ஸ்பெண்டிங்ஸ். ஃபைனலா வந்து மானிட்டரிங் அண்ட் அட்ஜஸ்டிங் யுவர் ஸ்பெண்டிங்ஸ். ஸோ நம்ம ரெகுலராக ட்ராக் பண்ணி அதை நோட் டவுன் பண்ணி மானிட்டர் பண்றதுனால நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எங்கேயாச்சும் நம்ம கோல்ஸை மீட் பண்ண முடியல, ஏதாச்சும் ஒரு கோல்ஸ்க்கு நம்மளால அலோகேட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணும்போது அந்த கோல்ஸையும் மீட் பண்றதுக்கான பட்ஜெட் அலோகேஷன்ஸை வந்து நம்ம பண்ண முடியும். அதுக்கு ஒரு பிளான், ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் வந்து நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரி ரெகுலரா மானிட்டரிங் பண்றதுனால. அதே மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னும் போது நீங்க ரீஎவலுவேட் பண்ணலாம். நீங்க ஒரு கோல் செட் பண்ணிருக்கீங்க, அந்த கோலுக்கு வந்து உங்களால ஃபண்ட் அலோகேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க உங்களோட பிளானை வந்து உங்களோட பட்ஜெட்டிங்கை வந்து ரீஎவலுவேட் பண்ணி அதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி ஸோ அதை எப்படி நம்ம வந்து அலோகேட் பண்ணிக்கலாம் ப்ராப்பரா அப்படின்னு பண்ணி நமக்கு தேவையான எல்லா கோல்ஸ்க்கும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கோல்ஸ்க்கும் நம்மளால ஃபண்ட்ஸ் சேர்த்துற மாதிரி நம்ம ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு பட்ஜெட்டிங் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எண்ட் ஆஃப் தி டே எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியமா கிடையாது. ஃபைனலா எதுல செலவு பண்றோம், எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு ரொம்ப முக்கியமான
ஒரு விஷயம். நீங்க சம்பாதிக்கிறத வந்து நான் சொன்ன இந்த ட்ராக் பண்றது, ரைட் டவுன் பண்றது, மானிட்டர் பண்றது, அதை அட்ஜஸ்ட் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளால ரெகுலரா ஃபாலோ பண்ண முடிஞ்சா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு கோல்ஸ், அதாவது ஒரு சைல்டு எஜுகேஷனா இருக்கலாம், சைல்டு மேரேஜா இருக்கலாம், இல்ல ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், இந்த கோல்ஸை வந்து நம்மளால மீட் பண்ண ஒரு ப்ராப்பர் ரோட் மேப், இந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்சஸ், நம்மளோட எல்லாத்தையும் ட்ராக் டவுன் பண்ணி நம்மளோட பட்ஜெட் அலோகேட்டிங் எல்லாம் ப்ராப்பரா பண்ணோம்னா கண்டிப்பா எந்த ஒரு கோல் செட் பண்ணாலும் நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாரோடி.